நான் சார். இது கலையெடுத்தல் நேரம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய கலையெடுத்தல் இந்த பாடசாலை பிரச்சனைகள் தொடர்பாகவே நீண்டு செல்லப் போகின்றது. மிகச் சுருக்கமாக இன்றைய கலையெடுத்தலை முடிக்கலாம் என எண்ணுகிறேன். அதாவது இப்பொழுது ஒரு கடைசி 6 மாதங்களை நாங்கள் கருத்தில் கொண்டோமாக இருந்தால் 6 மாதங்களுக்கு முதல் வன்னியில் ஒரு பாடசாலையில் ஒரு கோச் தன்னிடம் அதை பழகுவதற்கு வரும் மாணவிகளிடம் தகாத முறையில் நடந்து கொண்டதாக குற்றச்சாட்டுக்கள் நீதிமன்றத்துக்கும் சென்றிருந்தது. அதில் ஒரு சம்பவமாக அது முதலே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அங்கு ஒரு மாணவன் அங்கு கல்வி கைக்கும் மாணவியுடன் சீண்டல்களில் ஈடுபட்டதென்றும் அவருடன் இணக்கத்துடன் ஈடுபட்டதென்றும் அதை வீடியோ எடுத்து வைத்திருந்ததென்றும் அதை ஏனைய சக மாணவர்கள் பார்த்து அந்த வீடியோவை காட்டி அந்த பெண்ணுடன் அவர்களும் ஒரு 4-5 பேர் பாலியல் சீண்டல்கள் ஈடுபட்டதாகவும் சம்மதத்துடன் என்ற செய்திகள் வந்திருந்தது. இதை பயன்படுத்தி அந்த கோச்சும் ஈடுபட்டு இருந்ததாகவும் அவர் கைது செய்யப்பட்டு இப்போ கிட்டடியிலேயே விசாரணைகள் நடைபெற்று நீதிமன்றத்தில் விசாரணை நடக்கின்றது. ஆனால் இது பாடசாலை மட்டம் எஜுகேஷன் லெவலில் விசாரணை செய்யப்பட்டு அவர் வேலையிலிருந்து நிறுத்தப்பட்டதாக செய்திகள் கிட்டடியில் வந்திருந்தன. அதை விடவும் பல நடந்திருந்தன. பலிகாமத்தில் ஒரு பெண்கள் பாடசாலையில் ஒரு ஆசிரியர் என்று சொல்லப்படுபவர் அவர் கல்வி கற்பிக்கும் போது அங்கு மாணவிகளுடன் தகாத முறையில் பாலியல் கதைகளில் ஈடுபட்டதாலும் சில சீண்டல்களில் ஈடுபட்டதாகவும் ஒரு மாணவி வழக்கு போட்டு அவர் குற்றவாளி என தீர்ந்திருந்தது நீதிமன்றத்தினால். அதனால் பாடசாலையிலிருந்து அவர் நிறுத்தப்பட்டிருந்தார். அதைவிட லம்பளப்பட்டியில் ஒரு பாடசாலையில் ஒரு யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஆசிரியர் அங்கு தான் படிப்பிக்கிறாராம். அவர் ஒரு மாணவியுடன் பாலியல் சீட்டில் ஈடுபட்டு அந்த மாணவி அதை தாங்க முடியாமல் அவருடைய வீடு கொட்டேனாவில் மேல் மாடியிலிருந்து குளித்து தற்கொலை செய்து கொண்டிருந்தார். அதுவும் பெரிய பிரச்சனையாக புற நீதிமன்றத்துக்கு சென்று விசாரணை நடைபெற்று கொண்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. தெரியும் தானே, வழக்கு ரீதியாக நீதிமன்றங்களுக்கு சென்றால் அதுகள் நீண்ட காலம் இழுபடும். இவ்வாறான செய்திகளை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். நானும் அதை பற்றி யூடியூப்பில் செய்திருந்தேன். ஆனால் இவை அனைத்தையும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒரு ஆண் ஆசிரியர் கல்வி கற்கும் ஒரு பெண் பிள்ளையுடன் சேட்டை விட்டதாகவே அமைந்திருந்தது. ஆனால் அண்மை ஒரு 1 வீக்கு இடையில் 10 மாதத்துக்கு இடையில் அல்லது ஒரு 10 மாதம் இல்லையோ ஒரு 2 கிழமை அதுக்கிடை ஒரு ஆண் மாணவன் அங்கு கல்வி கற்பிக்கும் 3 ஆசிரியர்களுடனும் தன்னுடைய சக மாணவனின் அம்மாவுடனும் பாலியல் தொடர்பான சீண்டல்களில் அவர்களுடைய சம்மதத்துடன் ஈடுபட்டிருந்ததென்றும் நேரடியாக நடந்ததாக என்பதை பற்றி இன்னும் தெரியவில்லை. ஆனால் ஸ்மார்ட் போன்களில் இரவிலும் பகலிலும் இவருடன் உரையாடும் போது பல பாலியல் தொடர்பான விஷயங்களை அவர்கள் உரையாடியதாகவும் சில விடயங்களை அவர்கள் காட்சிப்படுத்தியதாகவும் அவருடைய அந்த மாணவ தலைவனுடைய அவர் கடைசியான அந்த காபோத உயர்தர பரீட்சையில் அவர் பங்கு பெற்றி விட்டார். ரெண்டாலும் செகண்ட் வரையும் அவர் பாடசாலை மாணவன் தானே. ஆனால் மாணவர் தலைவர் பிரபலமான சிங்கள பாடசாலை ஒன்று. பாடசாலையின் பெயரை நான் குறிப்பிடவில்லை. ஆனால் யூடியூப்களும் ஃபேஸ்புக்களும் பெயர் வந்திருந்தது. அந்த மாணவர் தலைவன் உடன் அங்கு 3 ஆசிரியர்களும் ஒரு சக நண்பனின் தாய் இவ்வாறான விடயங்களில் ஈடுபட்டதாக செய்திகள் பரப்பப்பட்டு இப்போ விசாரணைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஆனால் இது நடந்த விஷயங்கள் ஒரு வருஷத்துக்கு முற்பட்ட காலம் என்றும்
இப்போதான் அந்த வீடியோ வெளியில் வந்ததென்று, அது எப்படி வந்தது என்று சொல்லப்படுகின்றது. அந்த மாணவ தலைவன் என்றபடியால் ப்ரிஃபெக்டுக்கு இருக்கும் ரூமில் ப்ரிஃபெக்டுக்கு என்ற கொமன் லொக்கரில் அந்த ஃபோனை வைத்துவிட்டு ஸ்கூலுக்குள்ளே அலுவலாக சென்றிருக்கிறார். ஆனால் ஏனைய ப்ரிஃபெக்ட் அதை எடுத்து அதிலிருந்து அந்த வீடியோக்களை காப்பி பண்ணி வெளியில் விட்டதாகவே சொல்லப்படுகின்றது. அதில் 3 பேர் பாடசாலை ஆசிரியர்கள். அதில் ஏற்கனவே 2 பேர் பாடசாலையிலிருந்து வேறு பாடசாலைக்கு முதலே போய்விட்டார்களாம். ஒரு ஆசிரியை மட்டும் அங்கே இருக்கிறாராம். சரி, அப்படி பார்த்தாலும் இவ்வளவு நடந்தது பெண் பிள்ளைகளுக்கு ஆண் ஆசிரியர் நடந்த பாலியல் துஷ்பிரயோகம். இது மாறி ஆண் மாணவனுக்கு பெண் ஆசிரியர்களால் நடந்த பாலியல் துஷ்பிரயோகம். அப்படித்தான் நாங்கள் எடுக்க வேண்டி இருக்கும். ஏனென்றால் இவர்தானே மாணவன். அப்போ ஆசிரியர்கள் அவர்களுக்கு அட்வைஸ் பண்ண வேண்டிய ஆசிரியர்கள் அவரை பணத்துக்காகவோ அல்ல பாலியல் தேவைகளுக்காகவோ அவருடன் அதில் ஈடுபட்டது தண்டனைக்குரிய குற்றம்தானே. இப்போ ஆண் ஆசிரியர்கள் பெண் பிள்ளைகளுடன் இவ்வாறான சேட்டையில் ஈடுபடுவது தண்டனைக்குரிய குற்றம் என்று வலிகாமத்தில் தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. மற்ற சம்பவங்களுக்கு விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அப்படி இருக்கும்போது இங்கு ஆண் பெண் என்றது பிரச்சனை இல்லையே. அந்த மாணவன் பாடசாலை மாணவன், மற்ற இடங்கள் நடந்தது மாணவிக்கு. அங்கே ஆண் ஆசிரியர்கள் சேட்டையில் ஈடுபட்டார்கள், இங்கே பெண் ஆசிரியர்கள் சேட்டையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர் 2 ஒன்று தான். ஆனால் எங்கள சமுதாயம் பெண்கள் இப்படி செய்து விட்டார்களா என்றதுதான் கதைக்கிறார்களே தவிர, ஆனால் ஒரு மாணவனுடைய கல்வியில் இந்த ஆசிரியர்கள் குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் என்றது உண்மைதான். என்று அவர் சிறந்த மாணவர் என்று சொல்லப்படுகின்றது. இவ்வாறான இதுகளில் ஈடுபட்டிருந்தால் அவர் ஒழுங்காக படித்திருக்க மாட்டார். அவர் ரிசல்ட்ஸ் அவருக்கு என்ன வருமோ தெரியாது, கட்டாயம் அதை பாதிச்சிருக்கும். அப்படி பார்த்தால் பாடசாலை ஆசிரியர்கள் அந்த மாணவன்தான் இவ்வாறான தங்களை அதுக்கு வசியம் பண்ணினது என்று சும்மா ஒரு கருத்துக்கு எடுத்துக்கொண்டாலும் அவருக்கு அட்வைஸ் கொடுத்து அவரை திருத்தி இவ்வாறான விஷயங்கள் செய்யக்கூடாது என்று சொல்ல வேண்டிய ஆசிரியர்கள் அவருடன் சேர்ந்து இவ்வாறான துஷ்பிரயோகங்களில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அப்போ ஆண் ஆசிரியர்களுக்கு என்ன உச்சப்பட்ட தண்டனைகள் இலங்கையில் வழங்கப்படுமோ அதே அளவு தண்டனைகள் இந்த 3 ஆசிரியர்களுக்கும், மற்றொரால் நண்பருடைய தாய் தானே அவர் ஆசிரியர் இல்லையா, வழங்கப்பட வேண்டும். 2ம் ஒரே விஷயந்தான். ஆனால் எங்களோட யூடியூப்புகளும் ஃபேஸ்புக்குகளிலும் எல்லாம் எழுதப்பட்டது அந்த என்ன ஒரு பாலியல் வக்கிரம் மாதிரி அந்த பெண் ஆசிரியர்களே அந்த பாலியல் ஆசை உடையவர்கள் என்று கீழ்த்தரமாகத்தான் கதைக்கப்பட்டது. அது விஷயம் உண்மை என்றாலும் இந்த வியூவில் பார்க்கப்படவில்லை. ஒரு ஆணாசிரியர் பெண் மாணவிகளுக்கு சேட்டை விடுவது எந்தளவு குற்றமோ அதே அளவு குற்றம் ஒரு ஆண் மாணவனுக்கு பெண் ஆசிரியர்கள் ஈடுபட்டிருக்கின்றது. ஆகவே பாருங்கள் எப்படி நடக்கின்றது. ஆகவே முதல் நடந்த பிரச்சனைகளுக்கு இறுக்கமான தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும். எனக்கு தெரிந்த அந்த வலிகாம்படியத்துக்கு மட்டும் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவரும் மேன்முறையீடு செய்திருக்கிறாராம் குற்றவாளி என தீர்ப்பளி என்று கேள்விப்பட்டேன். அப்போ அதே மாதிரி நான் சொன்ன மற்ற 3 விடயங்களும் இதோட கணக்கு நடந்தது. இப்படியான எல்லா விடயங்களும் உடனடியாக விசாரித்து உடனடியாக நீதிமன்றத்தால் தண்டனை வழங்கப்பட்டிருக்குமாக இருந்தால் இந்த பெண் ஆசிரியர்களும் இவ்வாறான சீண்டல்களில் ஈடுபட்டிருக்க மாட்டார்கள். அப்போ நீதித்துறைகளுக்கு போகும்போது அது கொஞ்சம் பிந்தி போவதனால் தான் தண்டனைகளின் வீரியம் அவர்களுக்கு விளங்காதனால் அந்த பெண் ஆசிரியர்களும் எங்கே தண்டிக்க போகிறார்கள். எங்களுக்கு கிடைக்கும் வரையும் லாபம் தானே. அந்த மாணவன் கொஞ்சம் பணக்காரன்னு சொல்லப்படுகின்றது. அதனால் காசு போன்றதும் நன்மை இருக்குத்தானே. ஆகவே ஒரு கல்லில் 2 மாங்காய் என்ற மாதிரி அவர்களும் ஈடுபட்டிருக்கக்கூடும். ஆனால் இருந்தாலும் அந்த ஆசிரியர்களுக்கு தண்டனை வழங்கப்படும். அப்போ அந்த மாணவனுக்கு மாணவ தலைவனாக இருந்து கொண்டு இந்த விடயங்களில் ஈடுபட்டதற்கு பாடசாலை ரீதியாக ஏதாவது பனிஷ்மெண்ட்கள் வழங்கப்பட வேண்டும் என நான் கருதுகிறேன். ஆனால் நீதிமன்ற ரீதியாக அவருக்குரிய தண்டனை என்று சொல்வதற்கு எதுவும் இருக்காது என்பதுதான் என்னுடைய கருத்து. ஏன்னால் பாடசாலை மாணவன் தான். ஆனால் கடமை தவறியதார்
பெண் ஆசிரியர்கள் அவர்களுக்குத்தான் அதி உச்ச தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும். ஆனால் விசாரணைகள் இப்போ நடைபெறுவதாக தகவல்கள் சொல்லப்பட்டுக்கிட்டு. ஆனால் எந்தளவு தூரத்துக்கு அது இருக்கப்படுமோ என்னொன்று எனக்கு தெரியவில்லை. என பல பாடசாலைகள் இது மறைக்கப்படுகின்றது. பாடசாலையின் பெயர் மங்கிவிடும், அதற்காக பாதுகாக்கப்படுகின்றது. இந்த ஆண் ஆசிரியர் உள்ள பாடசாலைகளிலும் அந்த அதிபர்களும் நிர்வாகங்களும் அந்த ஆசிரியர்களை காப்பாற்றத்தான் எல்லா இடத்திலும் முயற்சித்திருந்தது. அதே மாதிரி இங்கேயும் மாணவனை விட்டுட்டு அந்த 3 ஆசிரியர்களையும் காப்பாற்றத்தான் இந்த பாடசாலை முன்வருமோ எனக்கு தெரியவில்லை. அப்படி வந்தால் அது பாடசாலை அதிபர்களும் தண்டிக்கப்பட வேண்டும். இந்த வலிகாமத்தில் தண்டனை கொடுக்கப்பட்ட அந்த ஆசிரியர்னு சொல்லப்படுவருடைய அதிபர் இயலுமானவரை அந்த ஆசிரியரை காப்பாற்றவே முயற்சிகள் செய்திருந்தார். உதாரணத்துக்கு அவர் ஒரு தற்காலிக ஆசிரியராக தான் இருந்தவர். ஆனால் அவரே அந்த பிரச்சனை நடந்தவுடன் முன்தியதி போட்டு ஒரு நிரந்தர ஆசிரியராக கொடுத்திருந்த நியமனங்களும் அதில் நடந்திருந்தது. நீதிமன்றம் அதுகளை விசாரிக்கவில்லை. இவ்வாறு பல பாடசாலைகளில் என்ன செய்யப்படுகின்றது, அங்கு தங்களுடைய பாடசாலைக்கு மரியாதை இல்லை, ஆகவே இந்த ஆசிரியர்களையும் காப்பாற்ற வேண்டும், பாடசாலையும் இனத்தோடு சேரும் என்ற வகை என்ற முயற்சிகள்லாம் நடத்தப்பட்டது வளமை. ஆனால் அங்கே பாதிக்கப்பட்ட மாணவன் நிலைமை என்ன? அவனுக்கெல்லாம் ஒரு தனியார் நிறுவனம் ஒன்று மேற்படிப்புக்கு ஸ்காலர்ஷிப் வழங்கியிருந்ததாம், பிரம பரிசு. ஆனால் இந்த பிரச்சனையால் அந்த ஸ்காலர்ஷிப் ரத்து செய்யப்பட்டிருக்கான். இனி அந்த மாணவன் படம் எல்லாம் போட்டு வந்தது ஃபேஸ்புக் வழி. அப்போ அந்த மாணவனை தொடர்ந்து மெல்ல பாதிக்கப்பட போகிறான். யோசிச்சு பாருங்க, அந்த மாணவன் பாதிக்கப்படுறதுக்கு இந்த 3 ஆசிரியர்களும் தான் காரணம். அவை தண்டிக்கப்பட வேண்டியது நிச்சயமாக இந்த ஆசிரியர்கள். ஆனால் இங்கு என்ன நடக்கும், காலோட்டத்தில் இதை மக்களும் சமுதாயங்களும் மறந்துவிடும். பின்னர் அப்படியே அது மறைஞ்சு போய் சில வேளையில் தண்டனையிலிருந்து அந்த பெண் ஆசிரியர்கள் தப்பித்து கொள்ள கூடும். ஆகவே என்னுடைய வேண்டுகோள், அந்த ஆசிரியர்கள் கண்டிப்பாக அந்த 3 பேரும் தண்டிக்கப்பட வேண்டும். அந்த மாணவன் சரி பிளவிட்டு விட்டான், இளம் வயசு, அவனுக்கு அட்வைஸ் கொடுத்து ஒரு கவுன்சிலிங் கொடுத்து அவனுடைய எதிர்காலம் இப்போ பாதிக்கப்படும் நிச்சயமாக. அந்த படங்கள் எல்லாம் போட்டு விட்டார்கள் எல்லா இடம். ஆகவே அதை இனியாவது அந்த படங்களை ஃபேஸ்புக்கில் போட்டவர்கள் அதை எடுக்கணும். அதை எடுத்து அந்த மாணவனுக்கு ஒரு நல்ல வாழ்வை ஏற்படுத்த முயற்சிக்கணும். பிளவிட்டு விட்டார், மாணவர்கள் பிளவிடலாம், ஆனால் அவர்களுக்கு எதிர்காலம் பாழாக போகக்கூடாது. ஆனால் கண்டிப்பாக இந்த பொறுப்புள்ள ஆசிரியர்கள் கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டும். அவர்களுக்கு மன்னிப்பு வழங்கக்கூடாது. இவ்வாறு செய்தால் தான் எதிர்வரும் காலங்களில் இவ்வாறான குரங்கு சேட்டைகள் நடைபெறாமல் இருக்கும் அல்லது குறைவாக இருக்கும். ஆகவே இது கண்டிப்பாக இது தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு குற்றம். ஆகவே மீண்டும் ஒரு கலையெடுத்தலில் நான் உங்களை சந்திக்கிறேன்.